ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் லோகோ அப்படிங்கிறது உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பிக்சல் ஆப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் டியூட்டோரியல் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் பார்த்துடலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு பாட்டமில் இருக்கிற ஏ ஆப்ஷன், அதாவது டெக்ஸ்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெலிட் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் பிக்கில் தான் இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1:1 தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம 4வது ஆப்ஷனாக இருக்கிற அந்த இதில் போய் இமேஜ் சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிட்டா அதில் செக் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேடியோ 1:1 இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு தடவை கிளிக் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 1:1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக கொடுக்குறோம்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்தோம்னா பெர்ஃபெக்டாக இந்த இமேஜுக்கு அப்படியே ஃபில் ஆகிற மாதிரி கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டு வேண்டாம், இதை செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் வரணும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி டெலிட் பண்ணிடுவோம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கும். நம்ம ரவுண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ரவுண்ட் ஷேப் நீங்கள் ஐடியாவுக்கும் வைக்கலாம். அப்படி இல்லைனா ரவுண்டாக கூட நீங்கள் ஓவரால் லோகோ ரவுண்டாகவே இருக்கிற மாதிரி கூட மேக் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாலும் ரவுண்டாக தான் வரப்போகுது. நீங்கள் எப்படி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணணும். ஸோ ஆர்டி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஓகே பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். ஸோ பெருசாக்கினதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைஸு ஃபண்ட் சைஸு அண்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கலர் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி கலர் பார்த்துக்கலாம். ஓகேவா, இதுவே நீங்கள் பர்டிகுலராக ஒரு கலர் நான் கேலரியில் இமேஜாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் கொடுக்கலாம். கலர் பக்கத்தில் டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். கேலரிக்குள்ளே போகும். அந்த பையில் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எந்த கலர்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கூட கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமோஜி சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் குறிப்பிட்ட கலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்போ வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டரில் இருக்கிற அந்த கலர் ஒரு மாதிரி லேஸ்லேருந்து அப்படியே திக்காக பார்த்தீங்கன்னா வருது இல்லையா, ஸோ அந்த கலரை நான் ஜஸ்ட் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு க்ராப் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டா எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மெயின்டைன் ரேஷியோங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸோ எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஃபண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மை ஃபண்டில் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு எதுலையாவது வெப்பில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை உங்களுக்கு சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ரெட் கலர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா. இப்போ இதில் சூஸ் பண்ணால் இந்த ரெட் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதில் லைட்டாக இருக்கிறதுக்கு டெக்ஸ்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ பக்கம் இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவாக வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் நீங்கள் வேறு மாதிரி வைக்கணும், இல்லை உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்கை சென்டரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபைல் பிக்கை வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரவுண்ட் ஷேப்பில் தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ கைஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு 1:1 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சைஸ் வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுக்கணுனாலும் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஓவரால் கொடுத்துட்டு நீங்கள் லைக் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணாமல் ஃபில் பண்ணிடலாம். லைக் வந்து இப்படி நம்ம வந்து கிராப் பண்ணி அதுக்கு அடுத்தது இப்படி ஃபில் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட்டு டேரெக்டாக ஃபில் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இதில் ஃப்ரம் கேலரியில் கொடுத்து கூட அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்டோ ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸாக நீங்கள் ரிமூவ் பண்ணதை வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்குது. இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிஎன்ஜியில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டால் போதும். அதாவது இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டா எல்லாம் பக்கவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறதுல இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆட் பண்ணணும். இல்லை ஒப்பாசிட்டி ஜஸ்ட் இந்த மாதிரி கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. லைக் 3D இருக்கிறது, ஷேடோ இருக்கிறது, இன்ட்ரு ஷேடோ இருக்கிறது, எம்போஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லைடாக வேணும், லைக் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேண்டாம்னா நீங்கள் அந்த T/ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசிக்கான ஃபோன் எடிட்டிங், ஃபோனில் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இல்லைன்னு சொன்னாலும் வேறு ஏதாவது ஆப்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு வந்து என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் ஓவரால் நமக்கு டெமோவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கொடுத்தோம்னு சொன்னால் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக அதிலேருந்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க, அதாவது ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எது வந்து இருக்குது அண்ட் எது முன்னே வரணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து முன்னே வரணும்னா இந்த மாதிரி கொடுத்தா முன்னே வந்துடும். ஸோ அதே மாதிரி அப்படி வர வைக்கணுங்கிறது இல்லை. லைக் நீங்கள் அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரண்ட் பேக்குன்னு இருக்கு இல்லையா, பேக்கில் விட்டோம்னா அதுக்கடுத்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லோகோ நான் வந்து டெமோ பேசிக் தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே ட்ரை பண்ணலாம். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் வந்து பெட்டராக வந்து எடிட் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால். ஸோ கைஸ் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக்காக தான் இருந்திருக்கும். சில விஷயங்கள் வந்து நியூவாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே லோகோ வந்து மேக் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனலுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் நிறைய விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர் கரெக்ஷன் எல்லா விஷயங்களும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க ப்ராப்பரானு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கேள்வி செஞ்சதுனா கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். ஆல் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.